ஓம் சக்தி ஜோதிடம் நேயர்களே, நாம சில வீடுகளுக்கு போன உடனேயே அந்த வீடு நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். நல்ல நல்ல எண்ணங்கள் எல்லாம் வரும். அப்படின்னா அந்த வீட்டுல நேர்மறை ஆற்றல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே சமயம் சில வீடுகளுக்கு போன பொழுது ஏண்டா அங்க வந்தோம் அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த வீட்டுல எதிர்மறை ஆற்றல் இருக்கு. எதிர்மறை ஆற்றல் நிறைஞ்சு இருக்கிறதா அர்த்தம். இத நீங்க எல்லாம் நிறைய பேர் பிராக்டிக்கலா உணர்ந்திருப்பீங்க. வீட்டுல வாழறவங்க சந்தோஷமா இருக்கணும்னா வீடு எப்படியெல்லாம் இருக்கணும்னு பத்தின பதிவு தான் இந்த பதிவு. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணா பாருங்க. வீட்டுல உள்ளவங்க நோய் நொடி இல்லாம செல்வாக்கா இருக்கணும்னா வீட்டோட வடகிழக்கு திசை நல்லா வச்சிருக்கணும். வீட்டோட வடகிழக்கு திசையில நல்ல ஆற்றலும் காந்த சக்தியும் இருக்குது. ஏன்னா இந்த பகுதி வீட்டோட உச்ச பகுதி. வீட்டோட வடகிழக்கு திசையில குப்பைகளை கொட்டி வைக்காதீங்க. அந்த பகுதியில இருந்துதான் நல்ல காற்று வீட்டுக்குள்ள வரும். வீட்டோட வடகிழக்கு திசையில இருக்கிற ஜன்னல் எப்போதும் திறந்துதான் இருக்கணும். அந்த வடகிழக்கு பகுதியில வாகனங்கள், கார் எதையும் நிறுத்தி வைக்கக்கூடாது. பொதுவா கிழக்கு மற்றும் வடக்கு பார்த்த மனைகள் பணம் வரவை கொடுக்கக்கூடிய திசை. வீட்டுல எந்த நேரமும் காற்றோட்டமும் வெளிச்சம் இருந்தா பண வரவு அதிகரிச்சுட்டே இருக்குங்க. கந்தையானாலும் கசக்கி கட்டுங்கிற மாதிரி கூரை வீடா இருந்தாலும் அதை நம்ம சுத்தமா வச்சிருக்கணும். வாழ்க்கையில முன்னேற்றத்தை பத்தியோ திருமணம் போன்ற சுபகாரியங்களை பத்தியோ பேசணும்னா வீட்டினுடைய வடகிழக்கு பகுதியிலிருந்து பேசுங்க. அந்த காரியம் நல்லபடியா முடியும். குழந்தைகள் படிக்கிறதுக்கும் இந்த வடகிழக்கு பகுதிங்கிறது ரொம்ப சிறந்த பகுதி. எந்த திசை வீடுகளா இருந்தாலும் அந்த திசையில் உள்ள உச்ச பகுதியில தான் கதவு, ஜன்னல் எல்லாத்தையும் அமைக்கணும். அப்படி இல்லாம நீச்ச பகுதியில கதவு, ஜன்னல்களை அமைச்சிங்கன்னா அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படும். லட்சுமி கடாட்சம் இருக்காது. அப்புறம் வீட்டை சுத்தி காலி இடம் இருக்கணும். வீட்டை சுத்தி காம்பவுண்ட் சுவர் அல்லது வேலி இருக்கணும் கண்டிப்பா. அப்படி இருந்தாதான் ஆகாய தத்துவம் வீட்டுக்கு கிடைக்கும். வீட்டோட தென்மேற்கு பகுதி கணவன் மனைவியினுடைய சந்தோஷத்தை பத்தினது. கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் வந்தா தென்மேற்கு பகுதி ரூம்ல இருந்து உட்கார்ந்து பேசுனீங்கன்னா சண்டை சச்சரவுகள் உடனே தீர்ந்து போயிடும். பொதுவா வீட்டோட உச்ச பகுதி திறந்தே இருக்கணும். அப்பதான் நல்ல சக்திகள் வீட்டுக்குள்ள வரும். நீச்ச பகுதி மூடி இருக்கணும். அப்படி இல்லாம நீச்ச பகுதி திறந்து இருந்ததுன்னு வச்சுங்களேன், நல்ல சக்திகள் எல்லாம் வெளியில போய் தீய சக்திகள் உள்ள வந்துடும். நாம எல்லோரும் உடல் நலத்தோட சந்தோஷமா செல்வாக்கா வாழணும்னா வீட்டுல இப்படியெல்லாம் வீட்டை கண்டிப்பா வச்சுக்கணும். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.